கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் மறுபடியும் ஒரு வேத வசனத்தோடு நம்ம இந்த நாளில் தொடங்க விரும்புகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா நல்லா இருக்குல்லன்னு சொல்ல கர்த்தர் பேசுவார். ஆனால் வசனத்தோடு தொடங்கும் போது நல்ல உணவாகவும் இருக்கும், ருசிக்கவும் நல்லாவும் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். யோபு 8:7 சொல்கிறார், துவக்கம் உனக்கு அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக மாற்றுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் துவக்கம் அற்பமாக இருக்காதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஊழியக்காரவங்களே, உங்கள் ஊழியத்தில் துவக்கம் அற்பமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. முடிவை தான் கர்த்தரை எதிர்பார்க்குறவங்க. துவக்கத்தை யாருமே எதிர்பார்க்கல. துவக்கத்தை குறித்து கர்த்தரை எதிர்பார்க்கல. ஒரு துவக்கம் அற்பமாக இருக்கும், முடிவை சம்பூர்ணமாக மாற்றுவாராம். அப்போ முடிவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும். துவக்கம் அற்பமாக இருக்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அது சோர்வாக இருக்குது. ஆத்து மக்கள் வரல, சபை இருக்குது. ஆத்து மக்கள் வரல, ஆத்து மக்கள் இருக்குது, சபை இல்லை. போன சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் கரண்ட் பில்லு கட்ட முடியல, என்னால் சோத்திரம் கடை வாங்கினதை கொடுக்க முடியல, என்னால் விபிஎஸ் நடத்த முடியல. இப்படி பலவிதமான போகிற நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் துவக்கம் அப்படித்தாப்பா இருக்கும், உன் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேரோட துவக்கம் இப்படி வந்துடும் ஆனால் முடிவு இப்படி போயிடும், ஒட்டிக்கிட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துவக்கம் சோத்திரம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்த்துறது தான் தேவனுடைய வேலை. ஒரு மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவர் மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர பண்ணுவார். பெரிய மரத்தை பிடிங்கி கொண்டு வந்துச்சு, ஆண்டவர் எந்த இடத்துல தண்ணி ஊற்றலை, அதுக்கு உயிர் கொடுக்கலை. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களை உயர பண்ணுற ஆண்டவர். நீங்கள் இதுதான் விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் தான் ஊழியம். இந்த விசுவாசம் தான் ஊழியத்தில் போகிறது. எடுத்தோட்டி வருவாங்க, போயிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. போன்ட்டு எங்கே போவாங்கன்னே தெரியாது. தேவன் என்னோட பேசுகிறான்னு சொல்லி ஊர் விட்டு ஊருக்கு போகிறது, ஊர் விட்டுலேருந்து வேறு ஊரில் ஊழியம் செய்கிறது எல்லாம் கேட்டால் தரிசனமாங்க. தரிசனம் அப்படி இல்லை, ஆண்டவர் வைத்தாடு தான். அது யாருனாலே பிடுங்க முடியாது. ஆத்து மக்கள் இருந்தாலும் அங்கத்தான் இருக்கணும், சபை இருந்தாலும் அங்கத்தான் இருக்கணும், சபை இல்லைனாலும் அங்கத்தான் இருக்கணும், ஆத்து மக்கள் இல்லைனாலும் அங்கத்தான் இருக்கணும். வேலை ஜெபிக்க வேண்டிய வேலை. அந்த ஜெபத்துக்கு தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டார், ஊழியம் பண்ணு கூப்பிடல. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் ஜெபத்தை விட்டுட்டு ஊழியத்துக்காக ஓடுவாங்க, ஊழியத்தை விட்டுட்டு ஜெபத்துக்காக ஓடுவாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு வேணும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சோத்திரம், அல்லேலூயா, துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக மாற்றுவாராக. கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்த நல்ல ஆண்டவர், நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இம்மட்டும் உதவி எபினேசர், இன்னும் உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கிறத குறித்து நாங்கள் கவலைப்படல, முடிவு ஆசீர்வாதமாக இருக்கிறத குறித்து நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபை பாராட்டுங்க.